الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر، إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, பெரியவர்களே, வியாபாரம் தொடர்பான ஷரியாவுடைய சட்டங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வகுப்பிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார நெறிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதே போன்று வியாபாரத்துடைய அடிப்படையான அம்சங்கள், வாங்குபவர், விற்பவர், விற்கப்படுகின்ற பொருள், அதிலே செய்யப்படுகின்ற ஒப்பந்தம் ஆகிய விஷயங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக வியாபாரத்திற்கு சாட்சியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த வியாபாரத்திலே சாட்சியம் ஏற்படுத்துவது என்பது விரும்பத்தக்க ஒரு காரியம் என்பதை பற்றி பார்த்தோம். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் வியாபாரத்தில் ஹியார் என்று சொன்னால் அரபியில் தேர்வுரிமை, விருப்பம் என்று அதற்கு சொல்லப்படும். சாய்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஹியாரை பொறுத்தவரையிலும் வாங்குகின்றவர், விற்கின்றவர் இருவருக்கும் ஒரு பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உரிமையுடையவர்களாக, விருப்பமுடையவர்களாக இருக்கிறார். ஒரு வியாபார ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த பொருள் விற்பவர் அதற்கென்று ஒரு விலையை சொல்கிறார், வாங்குவர் அதற்கென்று ஒரு விலையை கேட்கிறார். இந்த இருவருக்கு மத்தியிலான அந்த வியாபார ஒப்பந்தம் இந்த இடத்தில் நடக்கின்ற தேர்வுரிமையின் அடிப்படையில் உறுதி செய்யப்படும். ரெண்டு பேருமே உடன்பட்டுட்டாங்கன்னா வியாபாரம் நடக்கும், இல்லைன்னு சொன்னால் வியாபாரம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இருவரும் வியாபாரத்தில் அதற்குரிய நிபந்தனைகளோடு பேசி முடிவாகிவிட்டது என்று சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வியாபாரத்திலிருந்து திரும்புவதற்கு அவருக்கு உரிமை இல்லை. வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் ஒரு இடத்துல அமர்ந்து வியாபாரம் பேசுகிறார்கள். ரெண்டு பேர் என்ன செய்றாங்க, பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்றாங்க, அந்த வியாபாரத்தை முறித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இதுதான் ஹியார் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்துடைய நிலை. மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் நலவை நாடுகின்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த மார்க்கத்துடைய தனித்தன்மை என்னன்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் நலவை நாடுகிற ஒரு மார்க்கம். இப்ப மக்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஒரு வியாபாரம் நடந்தாலும் கூட, வியாபாரத்துடைய சட்டத்திட்டங்கள் அங்கே பேடி இருந்தாலும் கூட சில நிர்பந்த காரணத்தினால் அந்த வியாபாரத்தை முறிப்பதற்கான தேவை உண்டாகும். அப்படி உள்ள நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதற்கென்று மார்க்கம் சில சலுகைகளை அளித்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த ஹியார் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது வியாபாரத்தில் விருப்பத்தை தெரிவிப்பது அல்லது தேர்வை முடிவு செய்வது என்கிற விஷயத்தை பொறுத்தவரையிலும் அதற்கென்று சில வகைகளை மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. ஒன்று, விருப்பத்தை தெரிவிப்பதற்குரிய இடம். வியாபாரத்துல ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, ஒப்பந்ததாரர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசுறாங்க. அந்த அவையில என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சு கொள்ளலாம். இது எனக்கு வேணும், வேண்டாம், நான் இதை வாங்குறேன், வாங்கல அப்படின்னு அந்த விருப்பத்தை அவங்க தெரிவித்துக் கொள்வதற்கான உரிமை உள்ளவர்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பைஆனி பில் ஹியாரி மா லம் யதஃபர்ரகா. வியாபாரம் செய்கின்ற இருவரும் தேர்வுரிமை கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், எதுவரை என்று சொன்னால் அந்த அவையை விட்டு அவர்கள் பிரியாதவரை. இந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தர் வியாபாரம் பேசுறார், இந்த இடத்துலனா பள்ளியில் உட்கார்ந்து பேசக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒருத்தர் வியாபாரம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரம் பேசக்கூடிய அந்த இருவரும் அந்த அவையிலிருந்து கலைந்து செல்ற வரைக்கும் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. வியாபாரத்தை தொடர்றதா வேண்டாவா,
வியாபாரத்தை முடிச்சிருந்தா அல்லது முடிச்சு விடுறதா, ரெண்டுக்குமே அவங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. அதே நேரத்தில் அங்கிருந்து பிரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த உரிமை முடிஞ்சிருச்சு, வியாபாரம் முடிஞ்சதுதான். இவர் போயிட்டு என்ன சொல்லலாம்? நான் உங்கள்கிட்ட வித்துட்டேன், நீங்க என்கிட்ட வாங்கிட்டீங்க, எனக்கு பணத்தை தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான உரிமை வியாபாரம் பேசியவருக்கு உண்டு. இதுதான் வியாபாரத்துடைய அந்த நிபந்தனையின் முதன்மையானது. அதாவது இந்த வியாபாரத்தில் விருப்பம் தெரிவிப்பதற்கான வகைகளில் முதன்மையானது. இரண்டாவது வகை அப்படின்னு சொன்னா நிபந்தனையின் அடிப்படையிலான தேர்வு, நிபந்தனையின் அடிப்படையிலான விருப்பம். ஒரு பொருளை வாங்குற போது என்ன செய்யறோம்? நம்ம இதை நான் ஒரு வாரம் வச்சுக்கிறேன் அல்லது ஒரு மாசம் வச்சு பார்க்கிறேன், அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? இந்த பொருளை வாங்குறேன்னா இல்லையான்றதை சொல்றேன். அதாவது அந்த அவையிலே என்ன செய்யல, வியாபாரத்தை முடிக்கல. என்ன செய்யறாங்க? ஒரு வாரமா இந்த போனு, நான் இந்த போனை விற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உங்களை ஒருத்தர் என்ன செய்யறாரு? நான் அதை வாங்குறேன் அப்படின்னு வராங்க. வாங்கும்போது என்ன கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்தேன், பார்த்துட்டு தான் நான் என்ன செய்வேன்? இந்த பொருளை எடுப்பேன். ஒரு போனோ அல்லது ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கும்போது இருந்துச்சுன்னா இது போன்று நம்ம அந்த வியாபாரத்துல நிபந்தனை இடுவது கூடும். ஒரு வாரம் கழிச்சுதான் விலையை நம்ம இப்ப பேசிடுவோம், விலையை எங்கேயே பேசிடுவோம். 10,000 ரூபாய் தரணும் அல்லது 1,00,000 ரூபாய் தரணும், 5,00,000 ரூபாய் தரணும் அப்படின்னு விலையை பேசிடுவோம். ஆனா பொருளை அவருக்குரியதா மாற்றுவது அல்லது அதை திரும்ப ஒப்படைப்பது என்பது அது குறிப்பிட்ட அந்த காலத்தின் அடிப்படை. இதற்கு தான் என்ன சொல்லுவாங்க? நிபந்தனையின் அடிப்படையிலான விருப்பத்தை தெரிவிக்கிறது. வியாபாரம் செய்யறதுக்கு ரெண்டு பேருக்கு சேருது, அந்த ரெண்டு பேருக்கு உரிய அந்த சாய்ஸ, தேர்வு உரிமையை பயன்படுத்துவது. எப்படி பயன்படுத்துவது? குறிப்பிட்ட அந்த காலத்தை சொல்லி. அப்ப அதற்கு இடையில அவருக்கு என்ன செய்யுது? இந்த பொருள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை அல்லது அந்த பொருளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அதுல இல்லை அப்படின்னு அவருக்கு தோணுதுன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்? திரும்ப ஒப்படைக்கலாம். அப்ப இந்த விஷயம் இரண்டாவதாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, குறையின் காரணமாக வியாபாரம் செய்யப்படுகிற பொருள் ஏதோ குறை இருக்கு, அந்த குறையின் காரணமாக நம்ம சேர்ந்து சாய்ஸ் கொடுக்கிறது. அப்படின்னு என்ன? ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கிட்டார், வாங்கும்போது அவருக்கு தெரியாது அதுல குறை இருக்கு, விற்கிறவருக்கும் தெரியாது குறை இருக்கு. விற்கிறவர் என்ன செய்யல, இதுல குறை இருக்கு தெரிஞ்சு விற்கல, நல்ல பொருள் தான் நினைச்சு விற்கிறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட எல்லாத்துக்கும் நிலைமையா தான். ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், வாஷிங் மிஷின் வாங்குறோம், செகண்டா வாங்குறோம், ஏசி வாங்குறோம், போன் வாங்குறோம், எது வாங்கினாலுமே தான். வாங்கும்போது என்ன செய்யும்? ஓட்டுற கண்டிஷன்ல கொடுப்பாங்க இல்லையா? அது நம்ம வீட்டுல கொண்டு வந்து ஓட்டி பார்த்தாதான் நமக்கு என்ன தெரியும்? அது சரியாக ஓடுதா இல்ல அதுல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு தெரியும். அது போன்ற பொருட்களை பொறுத்தவரையில் வியாபாரி அதில் இருக்கக்கூடிய குறையை அறியாமல் வியாபாரம் செய்கிறார். வாங்குறவர் என்ன செய்யறாரு? அதுல குறை இருக்குன்னு தெரியாம வாங்குறார். அப்படி உள்ளவங்க அந்த பொருள் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு, தன்னுடைய பயன்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அதுல ஏதாவது ஒரு குறையை பார்க்கிறான்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்? அந்த பொருளை திரும்ப குறைக்கும். ஏற்கனவே வியாபாரம் முடிஞ்சிருச்சு, ரேட்டு பேசிட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, இனிமேல திரும்ப வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா இதுல பெரிய ஒரு மோசடி நடக்குது. என்ன நடக்கு? எலக்ட்ரானிக் குட்ஸை யாராவது செகண்ட் ஹேண்ட்ல போய் வாங்கினான்னு சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இங்கேருந்து எடுத்துட்டு போற வரைக்கும் தான், எடுத்து போனா எங்க பொறுப்பு கிடையாது, அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்து. சில நேரத்துல பெரும் தொகையை கொடுத்து வாங்குற பொருளா கூட இருக்கலாம். 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் அப்படின்னு செகண்ட் ஹேண்ட். அது ஒரிஜினல் விலை 1,00,000 ரூபாய் இருக்கு, 2,00,000 ரூபாய் வச்சுக்கல, அது அதை விட குறைஞ்ச விலையில கிடைக்கிற காரணத்தினால்தான் இங்க என்ன செய்யறாரு? செகண்ட் போய் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது என்ன செய்யறாரு? இவரு வாங்குற இடத்துல அங்கேயே முடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு. அது நடக்காது சில நேரங்கள்ல. உதாரணமா ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோமே, செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், வாங்கி அந்த கடை நம்ம ஓட்டி பார்க்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்ண அது என்ன செய்யும்? ஒர்க் ஆகத்தான் செய்யும் இல்ல? நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாதான் என்ன செய்யும்? கூலிங் வருதா இல்லையான்னு தெரியும் இல்லையா? கூலிங் வரணும்னா என்ன செய்யும்? அதோடைய கம்ப்ரஸர் கரெக்டா இருக்கணும், அது கரெக்டா இயங்கினா மட்டும்தான் என்ன செய்யும்? கூலிங் ஆகும்.
கம்ப்ரஸர் அடிச்சு போயிருக்கு, மிஷின் ஓடும், ரன் ஆகும். ரன் ஆகுறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா என்ன செய்யாது, இந்த டெம்பரேச்சர் மாறவே மாறாது, ஒரே மாதிரி நிற்கும், கூலாகவே செய்யாது. அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஓடி ஓடி ஒரு கட்டத்தில் ஹீட் ஆயிட்டு அப்படியே சடனா ஆஃப் ஆகும் செஞ்சிடும். ஃப்ரிட்ஜ் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆனது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கம்ப்ரஸர்ல ஹீட் குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் அது ஆன் ஆகும். அப்ப அதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்த்தா வெளிப்படையில எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அது யார்கிட்ட கேட்டா தெரியும், மெக்கானிக் வந்து பார்த்தாலும் இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்ப அப்படி உள்ள ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், வாங்கிட்டோம், அதனால உங்க தலையெழுத்து சொல்லலாமான்னு கேட்டா அது சொல்லக்கூடாது. அப்படியான வியாபாரம் கூடாது. இஸ்லாமிய ஷரியாவில் மோசடி என்பது ஹராம். சொன்னாங்க, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுகிறார்கள், நம்மிடத்துல மோசடி செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல சொன்னாங்க. அதன் அடிப்படையில வியாபாரத்தில் குறையை தெரிந்து கொண்டு மறைப்பது கூடாது. தெரியாமல் குறை நேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருள் என்ன இருக்கு, அது போன்ற குறை உள்ள பொருளா இருந்தா அது திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. வியாபாரமே நடந்திருந்தாலும் கூட இதெல்லாம் என்னது, இந்த ஹியார் வியாபாரத்துல தேர்வுரிமை, சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வரும். நாலாவது, ஒருவர் மோசடி செய்து வியாபாரம் செய்கிறார். இதுல முதலாவது என்ன சொன்னோம், குறை தெரியாமல் இருக்கிறது. குறை நமக்கு தெரியல, அவருக்கு தெரியாது. இது வந்து என்னது, அவருக்கு தெரியும், விற்கிறவருக்கு தெரியும் என்னன்னு, இது குறை உள்ளதான். உதாரணமா ஒரு மோட்டார் பைக் வாங்க போறோம் அல்லது கார் வாங்க போறோம், அது காருடைய என்ஜின் ப்ராப்ளம் அல்லது வேற ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றது யாருக்கு தெரியும், வச்சிருக்கிறவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வாரு, ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு, கொஞ்சம் டியூன் பண்ணி வைங்க அப்படின்னு. டியூன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும். இப்ப என்னது, ஸ்டார்ட் பண்ணா என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரியக்கூடாது. வெளிப்படைக்கு என்ன செய்யும், வண்டி ஸ்டார்ட் ஆகணும், கியர் போட்டா மூவ் ஆகணும், இதெல்லாம் அப்படியே செட்டப் பண்ணி வச்சிடணும். ஆனா ஓட ஓடதான் என்ன செய்யும், அதனுடைய கம்ப்ளைண்ட் தெரிய வரும். இந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதை மறைச்சு விற்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த குறை இருக்கு, தெரிஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, மறைத்து வித்தாருன்னு சொன்னால் அந்த வியாபாரம் என்ன செய்யுது, வியாபாரம் ஆகாது. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மோசடி ஆயிடும். அப்ப அந்த மோசடியின் காரணமா அந்த வியாபாரத்தை நினைச்சுலாம் முடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. வாங்கினவர் நினைச்சுலாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருந்தா, உன் பொருள் எனக்கு வேண்டாம், நீ என்ன செஞ்சுட்டு ஏமாத்திட்ட, அது ஏமாற்றுதல் தான். இதுல எல்லாரையும் எப்படி படிக்க கூடாதுன்றதுக்கு தான் மூணாவதா நம்ம என்ன பார்த்தோம், குறை இருக்கு, விற்றவருக்கும் தெரியாது, வாங்கியவருக்கும் தெரியாது. அது மாதிரியான சில விஷயங்கள். அது இப்ப நம்ம செகண்ட் ஹேண்ட் இல்ல, புதுசுலயே அந்த மாதிரி விஷயம். புது பொருள்லயே என்ன இருக்கும், குறை இருக்கு. அது விற்றவருக்கும் தெரியாம குறை இருக்கலாம், வாங்கினவருக்கும் தெரியாத குறை இருக்கலாம். அது சின்ன பொருள் முதல் பெருசு வரைக்கும் அப்படி இருக்கு. அது ஒன்றும் செய்ய முடியாது, மனித சக்திக்கு அப்பாற்படும். அது போன்ற விஷயங்களில் அது மோசடியா கருதப்படாது. ஆனால் அந்த குறை நேர்ந்திருக்கிற காரணத்தினால வியாபார ஒப்பந்தம் நினைச்சலாம், ரெண்டு பேருக்கு மதியில அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும். அவங்க ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்துக்கலாம், இது நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு. நாலாவது பொறுத்த வரைக்கும் அது அப்பட்டமாவே என்ன, மோசடிதான். அந்த மோசடியை பொறுத்தவரையில் மோசடியின் காரணமாக அந்த வியாபாரம் செல்லாமல் ஆகிவிடும். என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல சொன்ன ஹதீஸ், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, நம்மை ஏமாற்றுகிறவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அதன் அடிப்படையில ஒருத்தர் செய்றாரு, தன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற வாகனத்திலோ அல்லது பொருளிலோ குறை இருக்கு என்று தெரிந்தே அந்த குறையை மறைத்து ஒருத்தர் வியாபாரம் செஞ்சார்னா வாங்கியவர் அந்த பொருளை என்ன அவர்கிட்ட கொண்டு வந்து திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு அவருக்கு முழுமையான உரிமை இருக்கு. அப்படி ஒரு ஒப்படைக்கும் போது திரும்ப பெறலன்னா என்ன, சட்டம் அதை தலையிட்டு இஸ்லாமிய ஷரியா இருக்குன்னு சொன்னா அந்த ஷரியா நீதிமன்றத்துல கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு உரிமையை பெற்று தர வேண்டும். நியாயத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய சட்டங்களும் அதுதான் செய்யும்.
தெரிஞ்சுட்டே குறை என்ன செஞ்சான், மறைச்சிட்டு ஏமாத்தி வித்துட்டான். எனவே என்ன செய்யணும், அவருடைய உரிமையை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக என்ன செய்வாங்க, அதை திரும்ப ஒப்படைச்சுவாங்க. இதுதான் இந்த வியாபாரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஹியார், அதாவது விருப்பம், தேர்வு உரிமை என்கிற விஷயம். இந்த 4 விஷயங்களின் அடிப்படையில் தான் ஒரு வியாபாரம் அந்த இடத்தில் நடந்தாலும் அது நடைமுறையில் அந்த வியாபாரத்தை நீடிக்க செய்வது அல்லது நீடிக்காமல் இருக்கிறது என்கிற விஷயத்துக்கு வரும்.